நான் செய்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து நான் தொழுதிடுவேன். கண்ணை போல் காத்திடும் யேசுவாவே, தாயை போல் தேற்றும் நல்லுருவாவே, தந்தை போல் தூக்கி சுமக்கும் யாவே, உம்மை போல் பூமியில் யாரும் இல்லையே, உம்மை போல் யாரும் இங்கு இல்லையே. எண்ணி முடிய அதிசயங்கள் செய்பவரே, உம்மை துதிக்க ஆயிரம் நாவும் போதாதே. எண்ணி முடிய அதிசயங்கள் செய்பவரே, உம்மை துதிக்க ஆயிரம் நாவும் போதாதே. எனக்காக யாவத்தையும் செய்தவரே, எத்தனை அதிகம் என்னில் அன்பு கூர்ந்தீரே. எனக்காக யாவத்தையும் செய்தவரே, எத்தனை அதிகம் என்னில் அன்பு கூர்ந்தீரே. கண்ணை போல் காத்திடும் யேசுவாவே, தாயை போல் தேற்றும் நல்லுருவாவே, தந்தை போல் தூக்கி சுமக்கும் யாவே, உம்மை போல் பூமியில் யாரும் இல்லையே, உம்மை போல் யாரும் இங்கு இல்லையே, உம்மை போல் பூமியில் யாரும் இல்லையே, உம்மை போல் யாரும் இங்கு இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the name of the Lord be blessed. கர்த்தருடைய கிருபையினால மீண்டும் அவருடைய சமூகத்தை ஒன்று சேர கிருபை செய்தார். The Lord has enabled us to come back again for this கர்த்தருடைய second நாமத்தை session. நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Let the name of the Lord be blessed. இப்போ நம்ம பிரேக்ல சாந்தராமையா ஒரு காரியத்தை சொன்னாங்க. Brother Santaramaya had shared a couple of things in the break time. ஆனா உண்மையிலே எல்லாரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் எனக்கு வேலையே இல்லையே. So if you all start to decode, it's good, and also like I would have less work. ஆமா, எனக்கு ரொம்ப அது கரெக்ட் சென்டென்ஸ் அது. சோ கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless you. கர்த்தர் இன்னும் நிறைய டீகோடிங்ஸ் வரணும். There are many decodings that has to be revealed. ஏன்னா நிறைய காரியங்கள் டீகோடிங்ல நிறைய ப்ராபசிஸ் இருக்குது. In the decoding, one thing is so important is that there are a lot of prophetical words in it. இப்போ சாந்தராமையா சொன்ன வார்த்தையில என்ன ப்ராஃபெட்டிக் மீனிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. I do not know how much of you have understood how much of prophecy or prophetical influence is there in what brother Santaramaya said. இப்போ நான் அதை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும் அது. Now when I share that, you will really understand it. அது அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த வசனத்துல இருந்துன்னு சொல்லி தெரியல. They do not know from which verse and which place it is there. பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. Let us read one verse. சங்கீதம் 119 Psalms 119 அதுல 44ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். and verses 44. So shall I keep the law continually forever and ever. பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, The Bible says, நான் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். so shall I keep the law continually. இந்த I shall keep thy law அப்படிங்கிற வார்த்தைக்கு, Now if you say take only I shall keep the law, if you take that word, இதுல இங்க உங்களுக்கு நான் இங்க வேர்டிங் எழுதி போட்டுக்கிறேன். now I have already put that in the Hebrew. இத நீங்க உச்சரிக்கும் போது, when you pronounce the Hebrew word யஷ்மரா யஷ்மரா தோராத் கா அப்படின்னு சொல்லி வரும். Can we do a thing, Pastor? Can we change this way and you can write it down one more time, if you don't mind? Okay, right. Yeah, that would be fine.
இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது. Yeah, it would be easy for you to even more understand it. Yeah. பாருங்க, இந்த வசனத்துல நீங்க பாக்கும்போது, When you see in this verse, நான் இந்த தோராவை கைக்கொள்ளுவேன் அப்படின்னு கொடுத்திருக்குது. it says, I will keep the Torah. இதுல வந்து நீங்க அத ஹீப்ரூல பாக்கும்போது, When you see it in the Hebrew, யஷ்மெரா, Eshmerah, தோராத் கா, Torat ka. தோராத் அப்படிங்கும்போது, When you say Torat, இது வந்து நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. now this talks about the law. இந்த லாஸ்ட்ல கான் சொல்லி வரும்போது, When comes the letter ka, உம்முடைய அப்படின்னு சொல்லி வரும். you will see it your. உம்முடைய பிரமாணம், It says your law, உம்முடைய நியாயப்பிரமாணம் your law, நான் கைக்கொள்ளுவேன். I shall keep. நான் கைக்கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தை. Now I shall keep that word. இப்ப இந்த ஒரு வசனத்தை, Now this one verse, பாருங்க, தோராவை யாராலையும் என்ன செய்ய முடியாது. the Torah, nobody can do anything in it. யாராலும் கைக்கொள்ள முடியுமா ஃபுல்லா? Nobody can accept the Torah. இல்ல, கைக்கொள்ள முடியுமா? Can we keep the Torah? அத எல்லாருமே செய்ய முடியாது அந்த காரியத்தை. Not everybody can keep the Torah. ஆனா ஒரு காரியம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். But if you do one thing, you can keep the Torah. பாருங்க, தோரான்ட் வரும்போது, When you say the word Torah, அத நீங்க மாமிச பிரகாரமா பார்க்க கூடாது. you should not see it through your human mind. அத நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கணும். You should see it in your spiritual eyes. வேதத்தை நீங்க திறந்தாலே, When you open the word of God, அது ஆவிக்குரிய கண்ணோட பாருங்க. you see it with the spiritual eyes. அதுல நிறைய காரியங்கள் நமக்கு தொல்படும். You will always see the new things in it. இப்போ இங்க இந்த யஷ்மெரா அப்படிங்கிற வார்த்தையில, Now you see the word Eshmerah. இது வந்து I shall keep அப்படின்னு சொல்லி வரும். It means I shall keep. நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வரும். I shall follow. ஆனா இதுல இப்ப டீகோடிங் பண்ணி அவங்க ஐயா காமிச்சாங்க. Now brother Shantaramaya decoded it. இதுல வந்து இந்த ரெண்டு எழுத்து சேரும்போது, When these two letters come together, யஷ் அப்படின்னு சொல்லி வரும். you will find the word Esh. யஷ் அப்படின்னா அக்னி அப்படின்னு சொல்லி அர்த்தம். Esh means fire. இது அக்னின்னு சொல்லி அர்த்தம். It means fire. இந்த மார் அப்படின்னு சொல்லும்போது, When you say mar, அதுதான் முர் அண்ட் மார் ரெண்டு ஒண்ணுதான். mur and mar is the same. It's the அது mir. ஸ்மிர்னா மிர் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை போலத்தை குறிக்குது. It means the mir. சோ இந்த வெள்ளை போலமும் The mir, இந்த அக்கினியும் தொடம்போது, when the fire touches the mir, அதை தொடம்போது நீங்க பார்க்கும்போது, தொடரத பார்க்கும்போது, when you see it has been touched with each other, அப்போ நீங்க அவருடைய தோராவை நீங்க என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும். then is when you can keep the law. அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். That's when you will know the law. சோ இந்த தோராவை நீங்க அறிந்து கொள்ளணும்னா, to know the Torah, நீங்க தான் வெள்ளை போலம். you will be the mir. இந்த வெள்ளை போலத்து மேல அக்னி தொடம்போது, in the mir, that is you, when the fire touches you, நீங்க தோரால இருக்கிற அவரை நீங்க பாப்பீங்க. you will see him in the Torah. இந்த கான் சொல்லும்போது, when you say கான் சொன்னா யுவர்னு சொல்லி அர்த்தம். ka means your. சோ அவருடைய தோராவை, when in his law, அவருடைய தோராவை நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். his law you will see. நல்லா பாருங்க, நான் சென்டென்ஸை மாத்திக்கிட்டே இருக்கிறேன். And you will see I'll be revolving into that sentence. பாருங்க, இந்த ஃபயர் வந்து இந்த வெள்ளை போலத்தை தொடம்போது, when the fire touches the mir, நீங்க ஒரு காரியத்தை பார்க்கணும். you have to see something. அது எதை பாப்பீங்க? What will you see? நீங்க தோராவை பாப்பீங்க. You will see the Torah. யாருடைய தோரா அது? Whose Torah it is? அது அவருடைய தோரா. It is Yahweh's Torah. அப்ப தோரால நீங்க யாரை பாப்பீங்க? In the Torah, who you will see? நீங்க அவரை பாப்பீங்க. You will see him. நீங்க அவரை பார்க்கணும். You should see him. சோ அக்னி உங்களை தொடாம, without the fire touching you, நீங்க தோராவுக்குள்ள அவரை பார்க்க முடியாது. within the Torah you cannot see him. அதனால தான் கர்த்தர் சொன்னார், that's why the Lord said, தோராவை ஆராய்ந்து பாருங்கள். now search the Torah. அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, it is there is eternal life in it. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே, and it all gives witness about me. இந்த கா அப்படினு சொல்லும்போது யுவர்னு சொல்லி அர்த்தம். ka means your. நம்ம யுவர்னு சொல்றோம். now for us we say it's your. ஆனா அவர் சொல்லும்போது என்னுடையன்னு சொல்வார். when he
claims it, when he says it, it says it's his. சோ இவர் இந்த தோராவுக்குள்ள நம்ம அவரை பார்க்கணும். In the Torah you need to see him. சோ அவரை நீங்க பார்க்கணும்னா To see him, அக்கினியின் அபிஷேகம் இல்லாம பார்க்க முடியாது. without the fire anointing you cannot see it. சோ தோராவை மாம்ச கண்ணா பார்க்காதீங்க. With your human mind you cannot see the Torah. Thank you brother, thank you very much. அதுவும் அர்த்தம் இருக்குது வெள்ளை போலம்னா. சோ வெள்ளை போலம் சொல்லும்போது when we talk about myrrh, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்த மாதிரி அது கசப்புங்கிற தன்மை உண்டு. அதுக்கு that the word also means bitterness. சோ இந்த கசப்புல இந்த வெள்ளை போலத்துல அக்னி விழும்போது, in the bitterness when the fire touches it, நான் ஒரு நாள் அப்படிதான் இருந்தேன். once upon a time I was also like this. 2014 ஆண்டு அவ்வளவு கசப்பான ஒரு நேரத்துல தான் இருந்தேன். 2014 I was full of bitterness. அந்த அக்கினி தொடம்போதுதான், when the fire touched me, அந்த தோராவுக்குள்ள நான் அவரை பார்க்க முடிஞ்சது. I started to see him in the Torah. சோ கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless you. சோ நிச்சயமா சாந்தராமையாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Surely brother Shantaramaya also will be blessed by God. அவங்க வெறும் கோடு போட்டாங்க, நம்ம ரோடு போட்டாச்சு. he is always putting a line and we will start to put the road. ஆமா, அங்க இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. There are many Hebrew teachers in our country. நான் ஒவ்வொரு டீச்சர்ஸ் உடைய அந்த டீச்சிங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். And it's good watching these Hebrew teachers. நான் அவங்களுடைய அவங்க போடுற கோடை தான் பாப்பேன். I only see the line that they use. அதுல நான் டீகோடிங் அப்புறம் நம்ம பண்ணதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். And I would try to take those lines and try to make a road by decoding the words. ஆமா, அது கர்த்தர் நிச்சயமா அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God will surely bless those Hebrew teachers. இந்த மாதிரி இந்த அக்கினி நம்மள தொடணும். Now the fire needs to touch us. சரி, இப்போ அடுத்தது கர்த்தர் இன்ட்ரோ듀ce பண்றார். Now the Lord introduces us. இந்த ஸ்மிர்னா சபைக்குள்ள, in the Smyrna church, கர்த்தர் தன்னை இன்ட்ரோ듀ce பண்ணி காமிக்கிறார். Now he introduces himself. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றார், when he introduces himself, நான் தான் first, he says he is the first, அவர் தான் last, and he is the last. firstங்கிறதுக்கு ரெஷோன், the first, the word in Hebrew is rishon. அடுத்தது கடைசி வார்த்தை லாஸ்ட்க்கு அக்ரோன், and the last for the word used in Hebrew is akron. இந்த ரெஷோன் அப்படிங்கிற வார்த்தையில, in the word rishon, இதுல நீங்க மொத்தம் 5 எழுத்தை நீங்க பார்க்கலாம். you will find 5 letters. முதல் எழுத்து ரேஷ், the first letter is resh. அடுத்தது அலெஃப், the second letter is aleph. அடுத்தது ஷின், and the third letter is shin. அடுத்தது வாவ், and the fourth letter is vav. அடுத்தது நூன், and the fifth letter is noon. இப்போ கர்த்தர் சொன்னார், and the Lord said, நான் தான் முதல், நான் தான் ஃபர்ஸ்ட் ன்னு சொன்னார். the Lord said, I am the first. அதாவது நான் தான் ரெஷோன் அப்படினு சொல்லி சொல்றார். he says I am the rishon. அப்ப ரெஷோனுக்குள்ள அவருடைய காரியங்கள் இருக்குது. in rishon there is something that is inside him. இப்போ இந்த ரெஷோன்ல, in the rishon, இந்த மூணு எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, if you take the first 3 letters, அது அர்த்தம் ரேஷ். it means resh. ரேஷ் அப்படினா தலை. resh means head. நமக்கு தலை யாரு? who is our head? மேசியா தான் நமக்கு தலை. Messiah is our head. மேசியாக்கு தலை யாரு? who is the head of Messiah? தேவன் தான் தலை. Yahweh is our the head. So தேவனுடைய பெயர் என்ன? what is the name of the Yahweh? யாங்கிறது தான் அவருடைய பெயர். Yah is his name. So யாவாகிய தேவன், Yah God. அடுத்து நான் சொல்லவே வேண்டாம், நீங்க போட்டுருவீங்க. இந்த வா வந்து ஓ, வாவ் is o. இந்த நூன் யாரு? who is the noon? ரட்சிக்கப்பட்ட ஒரு விதை. it is the redeemed seed. இது ஒரு விதையை குறிக்குது. it talks about a seed. தேவனுடைய விதைகளை குறிக்குது. it talks about God's seeds. தேவனுடைய வித்துக்கள் யாரு? who are the seeds? இது ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். those that are redeemed are called the seeds. இந்த salvation ஹீப்ரூல என்ன சொல்வீங்க? for in Hebrew what they call it for salvation, அத ஷுவான்னு சொல்லி சொல்வோம். we call it shua. சோ எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, if you connect all those 3, இந்த ஃபர்ஸ்ட் யார்தான்? who is the first? யெகோஷுவா தான். Yehoshua is the first. அவர்தான் ஃபர்ஸ்ட். he is the first. அவர் ரெஷோனா இருக்கிறார். he is the rishon. பாருங்க, போன தடவை நாங்க அது ரெக்கார்டிங் பண்ணல. நம்மங்க we did not do the recording here. கர்த்தர் சித்தமானால் நிச்சயமா நம்ம அது ஒரு டே எடுத்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம். one day we would do the recording for that particular word. அதாவது ராஃபா அப்படிங்கிற வார்த்தை, we found the word Rapha. ராஃபா அப்படினா ஹீலிங் சொல்லி அர்த்தம். Rapha means healing. இது முதல்ல சொல்லப்பட்ட இடம் என்ன? which is the
first time or the first place it's written in the word of God. அந்த ராப்பாங்கற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது? For the word Rapha, for which purpose was that word used? அது ரொம்ப அருமையான ஒரு செய்தி வந்துடுங்க. It is a very very beautiful message. அதுல first born வரும். You will find the firstborn. இல்ல ஆண் அதாவது ஆம்பளை பையங்க பிறந்தாங்கன்னா when a boy child is born, அவங்களுக்கு circumcision நடக்குது. when a circumcision is happening, சோ அந்த circumcision ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? what do you say for the circumcision? அது 8வது நாள்ல விருத்தசேதனம் பண்ணப்படணும். You have to do the circumcision on the 8th day. சோ 8வது நாள்ல ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? For the 8th day what you will say? அது ஏன் 8வது நாள்ல விருத்தசேதனம் பண்ணணும்? Why should we do it on the 8th day? அது ஏன் 7வது நாள் செய்ய கூடாது? Why you should not do it on the 7th day? அது ஏன் 40வது நாள் செய்ய கூடாது? Why it should not be done on the 40th day? இப்படிலாம் ஒரு சில டாபிக் இருக்குது. So there are topics like that. சோ உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டே நீங்களும் அதை மெடிடேட் பண்ணுங்க. Now you have got a clue. Now you can also meditate and find out that. சோ இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கற வார்த்தை, the word first, இந்த ரெஷோன் அப்படிங்கற வார்த்தையில யெகோஷுவா பேர் இருக்குது. in Rishon there is Yehoshua. அது மட்டும் கிடையாது. Not only that, அதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது. even within that there is something else. நம்ம ஒரு பேர்ல கர்த்தருடைய பேர் வந்தோனே அப்படி விட்டுறாதீங்க. When Yehoshua's name comes, just don't leave it like that. அந்த பேருக்குள்ள அவருடைய பேர் இருக்குனா, now in that word if there is his name Yehoshua is there, அப்ப அதுக்குள்ள இன்னும் மேட்டர் இருக்குது. even inside that there is some more details. ரேஷ் அப்படினா ஃபர்ஸ்ட் ன்னு சொல்லி, அதாவது ஸ்டாப் அப்படினு சொல்லி அர்த்தம். Resh also means stop. அத ஹெட் அப்படினு சொல்லலாம். We can call it head. அத சீஃப் அப்படினு சொல்லலாம். We can call it chief. அதனால தான் அது ஃபர்ஸ்ட்ங்கற வார்த்தையில அந்த ரெஷோன்ங்கற வார்த்தை அடங்கி இருக்குது. That's why in the word first, Resh is also there. So இந்த ரெஷோன்ங்கற வார்த்தையில ரேஷ் இருக்குது. In the Rishon there is the word Resh. அத ரோஷ் அப்படினு சொல்வாங்க. It also they say Rosh. ரோஷ் அப்படினாலும் டாப், ஹெட், சீஃப் அப்படினு சொல்வாங்க. Rosh also means head, top and chief. பொதுவா தலைக்கு ரோஷ் தான் சொல்லணும். For head, it should be Rosh. இது நம்ம இந்த பொதுவா நான் வந்து யெகோஷுவா பேர்ல உள்ளதுதான் ரொம்ப மைன்யூட்டா பார்த்தேன். I go very detailly on when it comes in the name of Yehoshua. ஏன்னா யெகோஷுவா பேர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யோத். In the name Yehoshua, the first letter is Yod. ஆனா நான் யோத்னு சொல்ல மாட்டேன், யாத்னு தான் சொல்லுவேன். I would not pronounce it Yod, but I would pronounce it Yad. ஏன்னா ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல அது யாத்னு தான் சொல்லுவாங்க. In the ancient Hebrew it is Yad. சோ அதனால யாத், ஹே, வாவ், ஷின், வாவ், ஐன், ஹே அப்படினு சொல்லி சொல்லுவேன். Yad, he, வாவ், ஷின், வாவ், ஐன், ஹே. Ain, he. சோ இந்த 7 எழுத்துக்களை சொல்லும்போது எடுங்க. When we talk about the 7 letters, அந்த 7 எழுத்துல ரேஷ் இல்லல்ல. in that 7 letters the resh is not there. அதனால பொதுவா எல்லாத்தையும் சொல்லும்போது ரேஷ் தான் சொல்லுவேன். Now when we speak in common, we always tell about the resh. சோ ரோஷ்ங்கற வார்த்தை அதிகமா நான் சொல்றது இல்ல. We don't tell the word rosh. சோ பொதுவாவே யூத ஜனங்கள் தலைக்கு ரோஷ் தான் சொல்லுவாங்க. But for head in the Hebrew they call it rosh. சரி, இப்போ அடுத்தது லாஸ்ட் அப்படிங்கற வார்த்தை. Now the next is last. இப்போ இந்த அக்ரோன் அப்படிங்கற அந்த வார்த்தையை, akron the word, இத நம்ம டீடைல்ல போறதுக்கு முன்னாடி, before we get into the detail, நம்ம இன்னும் 2 வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். I also said about 2 more things. எக்காத் அப்படிங்கற வார்த்தை. I also said about 2 words, that is ekad. அடுத்தது அக்கார் அப்படிங்கற வார்த்தை. Also another word akar. சோ இந்த எக்காத் and அக்கார், ekad and akar, இந்த 2 வார்த்தையில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். what is there in this 2 words? அதுக்கு பிறகு நம்ம இந்த அக்ரோனுக்குள்ள போக போறோம். And after that we will go to the word last or the akron. இந்த எக்காத் எடுக்கும்போது, when you say ekad, அதுல 3 எழுத்து வரும். there are 3 letters. ஒன்னு ஆலெஃப், one is aleph, கெத் and தாலத். Keth and Daleth. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் எக்காத். Now these 3 letters together is called ekad. அதே மீதி அக்கார் அப்படினு சொல்லும்போது, when you say the word akar, அதுலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆலெஃப் தான். even in that the first letter is aleph. இரண்டாவது எழுத்து கெத் தான். The second letter is keth. ஆனா லாஸ்ட் லெட்டர் வரும்போது ரேஷ் வந்துரும். And the last letter it will come as resh. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிறதுக்கு எக்காத். For one it is ekad. அடுத்தது லாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அக்கார். The last, the word used for last is akar. இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படினா, now when you see these words, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். now already I have said this. நம்ம ஹீப்ரூன்னு எடுத்தோம் அப்படினா, when you take Hebrew, அதுல அல்ஜிப்ரா இருக்குது.
There is algebra in அதுல it. ஜியோமெட்ரி இருக்குது, There is geometry in it. அதுல கெமிஸ்ட்ரி இருக்குது, There is chemistry in it. பாட்டனி இருக்குது, There's botany in it. ஜூவாலஜி, There's zoology. இப்படி எல்லாமே அதுல அடங்கி இருக்குது. There are so many other study in it. இப்ப உதாரணமா For example, ஒரு क्वेश्चन உங்ககிட்ட கேக்குறேன். let me ask you a question. மோசேசுக்கு கர்த்தர் அக்கினியினால வெளிப்பட்டார். For Moses, God appeared through the fire. அந்த அக்கினி வந்து எந்த இதுல இருந்து வெளிப்பட்டுச்சு? From where did that fire reveal? எதுல இருந்து வெளிப்பட்டுச்சு? From the burning bush. புஷ்ஷா? Bush. நல்லா தெரியுமா? முட்செடியா? எத்தனை பேர் முட்செடின்னு சொல்றீங்க? கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? No, when you ask it, that's what. பாருங்க, காட்டு சைடு மாறிட்டு. பைபிள் என்ன எழுதி இருக்குது? முட்செடி. ஆனா but one thing, அவர் முட்செடியில வெளிப்படல. he did not appear in the bush. முட்செடி தான். ஆனா முட்செடின்னு சொல்ல வேண்டாம். You should not say it as bush. அவர் பாட்டனி மூலமா வெளிப்பட்டார். He revealed himself through botany. பாட்டனி மூலமா வெளிப்படுறாரு அவர். You don't have to say bush, but you have to say he is revealed through the botany. அவர் ஜூவாலஜி மூலமா வெளிப்படுவார். He will reveal himself through zoology. பாலாமுடைய கண்ணை திறக்கிறதுக்கு, to open the eyes of Balaam, கர்த்தர் ஜூவாலஜி மூலமா வெளிப்பட்டார். he revealed himself like zoology. ஜூவாலஜி மூலமா பேசினார் அவர். He spoke through zoology. இப்படி இப்ப ஆபிரகாம் கிட்ட பேசும்போது, when God spoke to Abraham, அஸ்ட்ராலஜி மூலமா பேசினார். he spoke through astrology. அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுவாங்க? அஸ்ட்ராலஜி மூலமா பேசினார். அஸ்ட்ரானமி மூலமா பேசினார். He talked through astronomy. அவர் அஸ்ட்ரானமி மூலமா மட்டுமல்ல, he talks not only through astronomy. அவர் இந்த மண்ணெல்லாம் வேவு வைப்பாங்கல்ல, அது பேர் என்னது? ஆர்கியாலஜி மூலமாவும் பேசினார் அவர். He is also he speaks through archaeology. பாருங்க, இந்த கடற்கரை மணலை உன்னால் என்ன கூடுமானால், he's telling to Abraham, if you can count the sand, the dust in the sand. So பாருங்க, இந்த கடற்கரை மணல் அப்படினு சொல்லும்போது, when you talk about the sand near the seashore, கர்த்தர் சும்மா சொல்லல. he did not say just like that. நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா, if you are a doctor, அவங்களுக்கு நிறைய காரியங்கள், இந்த சித்தா டாக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க. a lot of siddha doctors explain a lot. ஈவன் இந்த டிச்ல போற தண்ணி இருக்கு பாருங்க, இந்த மண்ணு, the dirty water that goes through the drainage, அந்த மணல் எடுத்து அவங்க இது பண்ணுவாங்க, நம்ம மெடிகேஷன் பண்ணுவாங்க. and out of that dirty mud that goes through that drainage, they take out of that mud and do a lot of medication. அதே மாதிரி கர்த்தர் கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் அப்படினு சொல்றார். Now even that's what the Lord says, if you can count the sand that are in the seashore. அப்ப அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கு மணல்ல. So there are some things in the sand. அந்த மணலை கொஞ்சம் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கிடைக்கும். Now if you try to go and explore about the sand, you will get more. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பாருங்க. Now whatever the Lord has said, if we can go and explore inside it, அதுல எல்லா காரியமும் கிடைக்கும் உங்களுக்கு. Now you will see a lot of things in it. அப்ப அந்த மணலை என்ன கூடுமானாலும் சொல்றாரு. Now he says, can you count the sand? அப்ப மணலுக்குள்ள ஒரு அல்ஜிப்ரா இருக்குது. In the sand there is an algebra. அல்ஜிப்ரா இருந்தாதானே என்ன முடியும்? Now without the algebra you cannot count the sand. அப்ப அதுல ஏதோ ஒரு அல்ஜிப்ரா கணக்கு இருக்குது. There is an algebra in the sand. So எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படியே நீங்க திறந்து இப்ப இன்னும் நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். Now if you start reading the Bible, you will get a little more idea about it. எங்கெல்லாம் அல்ஜிப்ரா இருக்கு, எங்கெல்லாம் ஜியோமெட்ரி இருக்கு, எங்கெல்லாம் ஜியோகிராஃபி இருக்கு, எல்லாமே நீங்க பாத்துறலாம். Now you will know where is algebra, where is geometry, where is geography, all of it we can see it. இப்போ இங்க கர்த்தர் சொன்னார். Now what the Lord said, நான் தான் எக்காத். Now I am the Ekkad. நான் தான் அக்கார். I am the Akkar. இப்போ இந்த ரெண்டு காரியமும் நீங்க பாக்கும்போது, when we see the two words, இத நீங்க அல்ஜிப்ரா மாதிரி எடுத்துக்கிடுங்க. Now you think about think it as a algebra. இந்த எக்காத் and அக்கார், Ekkad and Akkar, இந்த ரெண்டுலயும் காமன் வேர்ட்ஸ் என்னது? What are the common words in it? அக்.
அக் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? There is one word called ak. What does it mean? அக் அப்படினா பிரதர். It means சகோதரன். brother. சகோதரனுக்கும் மேல ஒரு காரியம் இருக்குது. There is something beyond a brother. கின்ஸ்மேன், கின்ஸ் அப்படினு சொல்லி வரும், அதுல இனத்தான் அப்படினு சொல்லி வரும். It is ரிலேட்டிவ். Yeah, relative, more than a relative. ரிலேட்டிவ் அப்படினு சொல்லி மீனிங் வரும். It also means kinsman or relative. நம்மளுக்கு கின்ஸ்மேன் யாரு? Who's our kinsman? ஆமா, இனத்தான் யாரு நம்மளுக்கு? Who is our kinsman? நம்மளை மீட்ட இனத்தான் மீட்பர் யாரு? Who is our savior who has saved us? அவர் யெகோஷுவா. His name is Yehoshua. அவர்தான் நம்மளுக்கு இனத்தான். He is the one who is related to us. அவர்தான் நமக்கு சகோதரன். He is our brother. அவர்தான் நம்மளுக்கு எல்லாம். He is everything to us. ஒரு சகோதரன் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில Among the Israelites, ஒரு சகோதரன் தன்னுடைய நிலத்தை அவன் வித்துட்டான் அப்படின்னா, now among the brothers, if one person sells his land, அவனுடைய வறுமை நிமித்தம் வித்துட்டான் வைங்க, because of his poverty he sells the land, அப்ப இவனுடைய சகோதரன் தான் அதை மீட்டுக் கொள்ள முடியும். only his brother can purchase it or redeem it. அவனுடைய இனத்தான் தான் அதை redeem பண்ண முடியும். Only the kinsman or the relative can redeem it. So இன்னைக்கு நம்மள ஒருத்தர் redeem பண்ணிருக்காருன்னா, now if somebody has redeemed us, அவர் நம்முடைய இனத்தான். he is the one who is our kinsman. அவர் நம்முடைய சகோதரன். He is our brother. இந்த சகோதரன் நம்மளுக்கு யாரு? Who is this brother? அவர்தான் நம்மளுக்கு தாலத். He is our dalat. தாலத் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? What is dalat? Dalat is door. தாலத் அப்படினா வாசல். Dalat means door. பாருங்க, முதல் என்ட்ரன்ஸ் என்னது? What is the entrance? முதல் ஃபர்ஸ்ட் ன்னு சொன்னாலே அது டோர் தான் வரும். அது the first means door. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆறீங்க, once you enter into a home, ஒரு சபைக்குள்ள நீங்க என்ட்ரி ஆறீங்க, once you enter into a church, நீங்க வாசல் வழியா முதல் என்ட்ரன்ஸ் நீங்க நடக்கறீங்க. you need to walk through the door. அதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப். that will be your first step. அந்த இனத்தான், that kinsman, உங்களுக்கு ஒரு வாசலை முதல்ல திறந்து வச்சிட்டா, now he opens a door for you. அந்த டோருக்குள்ள நீங்க முதல்ல பிரவேசிக்கிறீங்க. you enter into that door. பாருங்க, இந்த சக்கரியா பற்றி சொல்லும்போது, when we talk about Zachariah, சக்கரியா ஜெருபாபேலை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார். Zachariah speaks about Zerubbabel this way. அவன் இந்த ஜெருபாபேலுடைய கைதான் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டுச்சு. The Zerubbabel is the one who put his hand to put the foundation of the church. அவனுடைய கரங்கள் தான் இத முடிச்சு தீர்க்கும் அப்படினு சொல்லி சொல்வார். He says that same hand or that same Zerubbabel will finish the top of the church. இந்த ஜெருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான் அப்படினு இருக்கும். The Zerubbabel will bring the cornerstone or the headstone. ஹெட்ஸ்டோனை கொண்டு வருவான் இருக்கும். It says he will bring the headstone. யெகோஷுவா இந்த பூமியில இருக்கும்போது, when Yehoshua is in this place, அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங் அது. it's his first coming. அந்த முதலாவது வருகையில, in the first coming, அவர் டோராக இருந்தார். he is the door. நானே வாசல் அப்படினு சொல்லி சொன்னார். he says he is the door. அவர் நமக்கு சகோதரன். he is a brother. அவர்தான் நமக்கு வாசல். he is our door. சோ இந்த உலகத்துல அவர் முதல் கமிங், ஃபர்ஸ்ட் கமிங்ல இருக்கும்போது, when you are coming to the first coming, அவர் நமக்கு வாசலாக இருந்தார். he was our door. ஆனா இப்போ வரும்போது, when he is coming the second time, அவர் நமக்கு தலைக்கல்லா இருப்பார். he will be the headstone. இந்த கடைசி எழுத்து என்னது? what is the last letter of the word? இந்த அக்கார் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட். akar means last. இந்த அக்கா, இந்த லாஸ்ட் எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா, if you see the last letter, இதுதான் ரேஷ். it is resh. ரேஷ் அப்படினா தலை. resh means head. சோ யாரு நமக்கு வாசலாக இருந்தாரோ, who was our door, அவரே நமக்கு ரேஷாக வருகிறார். he will become our head or resh. யார் நமக்கு கார்னர் ஸ்டோனா இருந்தாரோ, who was the cornerstone, அவரே நமக்கு தலைக்கல்லா இறங்கி வருகிறார். he will be the headstone that will come down. அவர்தான் ரெஷோன். he is reshon. அவர்தான் அக்ரோன். he is the akron. இப்போ அக்கார் அப்படினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். now you understood what is akar. இந்த அக்கார்னா யாரு? who is this akar? அவர் யெகோஷுவா. he is Yehoshua. அந்த யெகோஷுவா யாங்க வந்துரும். Yehoshua comes அடுத்து here. ஓ என்ன நீங்க எடுத்தீங்க அப்படினா, o n if you take the letters, யெகோஷுவா வந்துட்டு, it is Yehoshua. so அவர் முந்தினவரும் பிந்தினுமானவர். he is the first and the last. அவர்தான் ரிஷோன், அவர்தான் அக்ரோன். he is the rishon and he is the akron. அவர்தான் எக்காத், அவர்தான் அக்கார். he is the ekad and he is the akar. இந்த எக்காத் அக்கார்ல என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. what is the difference between ekad and akar? கர்த்தர் எவ்வளவு சிம்பிளிசிட்டில மறைச்சு வச்சிருக்காரு. see how simply he is how simplicity is put it together. இந்த லாங்குவேஜ் வந்து இது வந்து லாங்குவேஜ் இல்ல. it is not
just a language. இது தேவன் தான். It is all about God, இது Yahushua. எல்லாமே மேசியாவை பற்றினதான். It is all about Messiah. அவர் தான் ஆலஃபும் தாவுமா இருக்கிறார். He is the Aleph and Tav. சோ இந்த ஆலஃப் டு தாவ் வரைக்கும் அவர்தான். He, between Aleph and Tav, he is the one. பாருங்க, எல்லாமே அவர் குறிக்குது பாருங்க. It all points out to him. யெகோஷுவா தான் அவர் தன்னை இன்ட்ரோ듀ce பண்ணி காமிக்கிறார். He is introducing himself. நான் தான் தாலத்தா இருந்தேன். I was the door or dalat. நான் தான் ரேஷா வர போறேன். Now I'll come as a head. நான் தலையாக வர போறேன். I will come like a resh or head. இன்னைக்கு அந்த தலை நம்ம மேல அமரணும். Now that head has to come and rest upon us. பாருங்க, நம்ம ஸ்மிர்னா அப்படினு வரும்போது, when you talk Smyrna, அத முர் அப்படினு சொல்றோம். you'll find mur. முதல் எழுத்து என்னது? What is the first letter in mur? முதல் எழுத்து மெம். It's mem. மெம் வந்து யாரு? Who's mem? மெம் நம்ம தான். We are the mem. இந்த நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் மெம். We are the redeemed children are the mem. அடுத்தது கடைசி எழுத்து ரேஷ். And the last letter is resh. ரேஷ் யாரு? Resh. அவர்தான் ரேஷ். Who is the resh? அவர் He is the head. அவர்தான் தலை. He is the head. இந்த 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 தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தலை இணையணும். With the children of God, the head has to be mingled. Unite. இப்ப இதுதான் சபை. Now this is the church. இதுதான் தலை. Now this is the head. சபைதான் சரீரம். This the church is the body. இந்த தலை வந்து மேசியா. The head is Messiah. அப்ப தலை இந்த சபையோடு இணையணும். The head has to join with the body. இந்த தலை இந்த சரீரத்தோடு இணையணும். When the head has to be joined to the body. இணைக்கிறது என்ன எழுத்து இணைக்கும்? What will unite this word? வாவ்ங்கற எழுத்து இணைக்கும். It will, the vav letter will unite. So இந்த சரீரம், this body, இந்த சபை தான் ஸ்மிர்னா. the body is Smyrna. இந்த ஸ்மிர்னா மேல யார் இறங்கணும்? On that body, who has to come down? இந்த தலைக்கல் இறங்கணும். The headstone has to come down. இது அட்டாச் ஆறதுக்கு வாவ் தேவை. For to attach it, the vav is required. இந்த வாவ் ரொம்ப முக்கியமானது. The vav is very, very important. வாவ் இல்ல அப்படினா, when the vav is not there, நீங்க மர் மட்டும்தான். you have become a mar. மர்னா bitterness. மர் அப்படினா bitterness னு வரும். மாரா. மாரா கசப்பு. bitterness. கசப்புன்னு சொல்லி வரும். It is bitterness. நம்ம கசப்பாவே இருந்துருவோம் பிரபு. We will become like mara or bitterness. நடுவுல ஒரு வாவ் வேணும். We have to have a vav in between. இந்த வாவ் வந்துட்டுனா, when the vav comes in between, நீங்க ஒரு வெள்ளை போலமா தான் இருக்கீங்க. you are now a mirror. ஆனா அது மேல தலைக்கல் அக்னி வந்து இறங்கும். The headstone fire should come upon you. So இந்த மாதிரி கர்த்தர் தன்னை இன்ட்ரோ듀ce பண்றார் ஸ்மிர்னா சபைக்கு. Now he introduces himself to the Smyrna church. பாருங்க, கர்த்தர் சபைட்ட எப்படிலாம் தன்னை இன்ட்ரோ듀ce பண்றார் பாருங்க. Just think about, see how he introduces himself to the church. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது அப்படினா, whatever I know is 1 2 3 4 5 எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, whatever you take the numbers 1 2 5, எல்லாமே யாரை குறிக்குது? it all reflects யெகோஷுவாவை ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். யெகோஷுவாவை ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். It will reflect Yehoshua. எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் சரி, if you take any directions, எந்த திசை, எல்லா திசையும் கர்த்தர் தான் சுட்டி காமிக்கும். all directions will point to Yehoshua. அவர்தான் அதுக்கு காமிக்கும். இந்த இவர்தான் நான் டைரக்ட் பண்ணுவேன். All those directions will go directly to Yehoshua. ஏன்னா எல்லா டைரக்ஷனும் யாருக்குள்ள இருந்து வந்துச்சு? All of the directions have come from where? அவருக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. It has come from that Yehoshua. அப்ப எல்லா டைரக்ஷனும் அவர்தான் இண்டிகேட் பண்ணணும். All directions are indicating or pointing on to him. ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா, if you take east, கெதம் அப்படினு சொல்லுவாங்க. they say kedam. கெதம் அப்படினா ஈஸ்ட். East means kedam. அந்த ஈஸ்ட்ட நீங்க கேளுங்க. You talk to east. கெதம். நீ யாரை டைரக்ட் பண்ற? Who are you directing? யார்ட்ட நீ வழி நடத்துற? Who are you directing me? அந்த பெயரே உங்களுக்கு சொல்லும். The name itself will say, நான் நீதியின் சூரியன்ட்ட நான் வழி நடத்துறேன் போடு. I am directing myself to the son of righteousness. நீங்க இங்க அதாவது கெதேம்ல வந்து முதல் எழுத்து கோஃப். The kedem, the first letter is Kof. அதாவது உதய சூரியன். நம்ம போனதோட பார்த்தோம். We saw about the rising sun. அப்போ ஈஸ்ட்ல தான உதயமாகும். The east is where the rising sun. So இது சுட்டி காமிக்க, அந்த சூரியனை சுட்டி காமிக்குது. It points out the rising sun. சவுத் நீங்க வெஸ்ட் கேட்டிங்க அப்படினா, if you talk about go ask the west யாம் சொல்வாங்க. Yam, it says yam. இந்த யாம்ட்ட நீங்க கேளுங்க. You talk to yam, YAM யாம். YAM.
இந்த யாம்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, If you talk to Yam, யாம் நீ யாரை டைரக்ட் பண்ணி காமிக்கிற? Yam, whom are you directing? நானும் யெகோஷுவாவை டைரக்ட் பண்றேன். He'll say, I'm directing you to Yehoshua. ஆனா வாசல் எங்க இருக்குது? Where is the door? ஈஸ்ட்லயாவது வாசல் இருக்குது. East, there is a door. ஈஸ்ட்ல வந்து கெதேம் அப்படினு சொல்லுவோம். East it is Kedem. காஃப், தாலத் and மெம். Kaf, Dalet and Mem. இங்க ஒரு வாசல் இருக்குது. There is a door. ஆனா யாம்னு சொல்லும்போது, when it comes to Yam, அங்க வாசல் இல்ல. there is no door. நீங்க அவர்ட்ட கேட்டீங்கன்னா வாசல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, If you ask where is the door, அது எனக்குள்ள தான் இருக்குது. it is inside me. மோசே பிளந்த மாதிரி பிளந்தாதான் வாசல் தெரியும். If you only you know யோசே அந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி திறந்தானோ, okay, the Red Sea, how it was divided, அதே போல ஒரு கோலை நீங்க முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா நான் திறந்துருவேன், வாசலை காமிச்சிருவேன். if you stretch forth the rod is when I will divide. அந்த ராட் தான் நம்மளுக்கு என்னது? The rod is what? அதுதான் வாவ். It is that wow. அந்த வாவ் அத பிளந்துரும் பார்த்துடுங்க. That rod will divide. அது பாருங்க, அந்த ராட் முன்னாடி வந்த உடனே, when that rod comes forward, அங்க நம்மளுக்கு ஒரு வாசல் தெரிஞ்சிட்டு, you will find you will see a door, அதுக்குள்ள நீங்க நடந்து போக வேண்டியதா. and you need to walk in that door. அதே நீங்க நார்த் கேட்டீங்கன்னா, now you look into north, சாஃபோன் சொல்லுவாங்க. this is Saphon. சாஃபோன் அப்படிங்கிறதுக்கு, Saphon means, சாஃபா அப்படினா வாட்ச்மேன். Safa means watchman. சோ நம்மளுக்கு வாட்ச்மேன் யாரு? who is our watchman? அவர்தான் வாட்ச்மேன். he is our watchman. இஸ்ரவேலை காக்கிறவர். he the one who protects Israel. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. he will not sleep or slumber. அவர்தான் நம்மளுக்கு வாட்ச்மேன். he is our watchman. சோ நீ யாரப்பா டைரக்ட் பண்ணி காமிக்கிற? who are we directing? நான் வாட்ச்மேனை காமிக்கிறேன். I'm directing to the watchman. அந்த வாட்ச்மேன் யாரு? who is the watchman? மேசியா தான் அந்த வாட்ச்மேன். Messiah is the watchman. இப்படி ஒவ்வொரு டைரக்ஷன் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, if you direct to every direction, எல்லாமே மேசியாவை தான் காமிக்கும். it will direct you, point you to the Messiah. பாருங்க, கர்த்தர் தன்னுடைய சபைக்கு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி காமிக்கும்போது, as he himself, God himself introduces himself to the Smyrna church, அவர் சொன்னார், I am the first, நான் தான் முதல், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். I am the first and I am the last. பாருங்க, நான் தான் மரித்தேன், ஆனால் இப்பொழுது சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். I was dead but I live forever and ever. சோ இப்போ அடுத்தது நம்ம மரணத்தை பற்றியும் அந்த ஜீவித்திருக்கிறேன்ங்கற வார்த்தை பற்றி நம்ம பார்க்கலாம். Now we are going to see what it means by dead and live forever and ever. சோ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, when we look into that, மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். let us read that verse one more time. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 2 verses 8. போதும். which was dead and is alive. dead and is alive அப்படிங்கற வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். We are going to see the word dead and alive. மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் ஜீவித்திருக்கிறேன். dead, alive, forever and ever. இந்த dead அப்படிங்கற வார்த்தைக்கு, for the word dead, அதுக்கு மோத் அப்படிங்கற வார்த்தை வரும். the Hebrew word is moth. அடுத்தது வந்து மாவேத் அப்படிங்கற வார்த்தையும் வரும். மாவேத். இந்த ரெண்டு எழுத்தும் வரும். two letter words come for it. இந்த ரெண்டு உச்சரிப்பு வரும். there are two pronunciations to it. ஆனா ஸ்பெல்லிங் வந்து சேம் தான். the spelling is the same. பாருங்க, நம்ம வந்து எபிரேய ஜனங்கள் கிடையாது. we are not Hebrew, அதாவது மாம்ச பிரகாரமான எபிரேய ஜனங்கள் கிடையாது. we are humanly not Jewish people. அதனால நம்மளுக்கு அந்த உச்சரிப்புலாம் சரியா வராது. many of the pronunciations would not come correctly. நம்ம இந்த இங்கிலீஷ் the phonetics வச்சு நம்ம ட்ரை பண்றோம். we try with the pronouncing according to the English phonetics. சோ அத வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறோம். we trying through it. அதனால நம்மளுடைய உச்சரிப்புல கொஞ்சம் மேடுபள்ளம் இருக்கலாம். in our pronunciations we could make mistakes. டீகோடிங்க்கு pronunciation தேவையில்லை. but for decoding we don't need pronunciation. நமக்கு அந்த alphabet தான் தேவை. we need the alphabets. அந்த alphabet meanings தான் நமக்கு தேவை. the meaning inside the alphabets is important. பாருங்க, paint நீங்க எடுத்தீங்கன்னா, paint, pay Hebrew alphabet pay, the Hebrew alphabet pay, அதுக்கு அர்த்தம் என்னது? what does it say? What's the meaning of it? வாயின்னு சொல்லி அர்த்தம். it says mouth. ஆனா 15 மீனிங் இருக்கு. but there are also 15 meanings to that letter. பே அப்படிங்கிறதுக்கு வனாந்தரம் அப்படிங்கிறதுக்கும் மீனிங் உண்டு. if you take the letter pay, it also means wilderness.
இன்னொன்னு வந்து ஸ்கர்ட் அப்படிங்கிறது மீனிங் இருக்குது. It also means the woman's dress, the skirt. உமன்ஸ், அதாவது ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லும்போது விளிம்புக்கு என்ன சொல்லுவாங்க? கார்மெண்ட் உடைய Border, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? dress border. ஓகே Whatever. ஓகே, அதை பிறகு பார்க்கலாம். அந்த இல்ல சரி, அது பிறகு பார்க்கலாம். நம்ம ஸ்கர்ட் அப்படிங்கிற மீனிங் உண்டு. Edge of the dress. இல்ல ஸ்கர்ட்னு சொல்லுங்க. Skirt. அவங்க வேற ஏதாவது மீனிங் வச்சிருந்தாங்கன்னா சிக்கலாக போகுது. ஓகே, சோ இப்படி அநேக மீனிங்கள் அதுல இருக்குது. There are so many other meanings too. இந்த எல்லா மீனிங்ஸும் டீகோடிங்க்கு தேவை, அவ்வளவுதான். Now we need all these meanings to decode the word. இப்ப மெம்மெண்ட் எடுத்தாச்சுன்னா, Now if you take the word mem, அது தண்ணீர்னு சொல்லி அர்த்தம். it also means water. என்ன லிக்விட்னாலும் மெம் தான். Any liquid is called mem. இப்படி பல காரியங்கள் நான் சொன்னேன். இப்போ Now you see many things like that. அதே போல ஒவ்வொரு அல்பபெட்டுக்கும் பல மீனிங்கள் இருக்குது. Now every alphabet has different meanings. இது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். If you store all of this, எல்லாம் டீகோடிங்க்கு பயங்கரமா உதவும். now for decoding a word you will find all this will help. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God will surely bless us. So இப்போ இந்த மோத் அண்ட் மாவேத் அப்படிங்கிற வார்த்தை, Now you take the word moth and mavet. அதுக்கு அர்த்தம் வந்து மரணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். The meaning of it is death. இது அது பிறகு அலைவ் அப்படின்னு சொல்லி வரும்போது, When you take the word alive, அது காயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. it means kaya in Hebrew. காயா அப்படின்னு சொல்லி வரும். It's kaya in Hebrew. சோ காயா அப்படிங்கிறது வந்து எபிரேய வார்த்தை காயா. The Hebrew word kaya. சோ இப்படி இந்த ரெண்டு காரியமும் கொடுக்கப்பட்டிருக்குது. Now it's about two words that are given here. இப்போ இந்த மோத் அப்படிங்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். Now you see the word moth. எம்பரைக்கு நம்ம லஞ்சுக்கு போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் ஆல்ரெடி 1:30க்கு மேல ஆகுது. ஸோ அதனால நம்ம ஒரு சீக்கிரம் நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 o'clock சீக்கிரம் நம்ம மடமட்டுன்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் மீது சாப்பிட்டு வந்துடலாம். அதாவது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னார்ல, தடியை கையில பிடிச்சுக்கிட்டு அறைய கட்டி கொண்டு ஷூவை போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க, தீவிரமா சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவோம் வந்துடலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.